எனக்கு நன்றி இல்லை விளையாட்டு தந்தாக்களுக்கு தான் நன்றி எல்லாருக்கும் தான் சரி நன்றி புண்ணியம் கிடைக்கும். மூணு கிலோ அரிசி, ஓகே, 3 கிலோ அம்மா, ஓகே, 1 கிலோ சோயா, ஓகே, 1 கிலோ சீனி, ஓகே. வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம். மற்றும் ஒரு வெள்ள நிவாரண பணி இது வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து எங்களுக்கு ஹோல் பண்ணியிருந்தாங்க தம்பி. எங்களுடைய கொடிகாமம் அந்த ஒரு பகுதி நினைக்கிறேன், அந்த கடற்கரை பகுதியாம். அந்த பகுதியில் 25 குடும்பம் வந்து அவங்களே வந்து பெயர் லிஸ்ட் எடுத்து அவங்க அங்கே வச்சிருக்காங்க. ஊரில் அந்த ஒரு கோயிலுக்கு அருகாமையிலன்னு சொல்லி சொன்னாங்க, ஒரு வைர கோயில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்கே எல்லாமே வந்து ரெடியாக நிற்கிறாங்க. 25 குடும்பம். நான் இப்போ 10:30 வரேன்னு சொன்னேன். இப்போ 10 மணி. நான் இப்போ பொதிகளில் ஏற்ற போகிறேன். சுவிஸில் இருந்து அருட்சோதி குடும்பம் வந்து 90,000 காசு அனுப்பியிருக்காங்க. அதில் 80,000 ரூபாய்க்கு பொருட்கள் வேண்டும் சொல்லி சொன்னாங்க. அப்போ மிச்சம் 10,000 ரூபா காசம் அதுவும் நீங்கள் பெட்ரோலுக்கு அடிங்க, மற்றது உங்களோட குழுவோட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே, இப்போ சாமானை வேண்டிட்டு மீதம் இருக்கிற காசை நாங்கள் அந்த வைரவ கோயில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வைரவ கோயிலுக்கு ஏதாவது கோயில் பூசைக்கு ஏதாவது வேண்டட்டும். அந்த காசு நான் 1 ரூபா காசு கூட எனக்கு வேண்டாம். அந்த காசை அப்படியே மிச்சம் பாற காசை அப்படியே கொண்டே அந்த கோயில் நிர்வாகத்திட்ட அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த 25 பொதிகளையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களே ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. 3 கிலோமா, 3 கிலோ அரிசி, 1 கிலோ சீனி, 1 கிலோ பருப்புன்னு சொல்லி இன்னும் வர சாமான்கள்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு தேவையான பொருட்களை வந்து அவங்களே லிஸ்ட் போட்டு இவ்வளோத்துக்கு வேணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பொதிகள் ரெடியாக இருக்குது. ஏற்றி கொண்டு போய் அந்த உதவியை வந்து வெள்ள நிவாரண உதவியை வந்து செய்ய போகிறேன். அந்த பகுதியில் கஷ்டப்பட்ட 25 குடும்பத்தை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்காங்க. அந்த ரீதியில் இந்த உதவியை நான் இப்போ செய்ய போகிறேன். நாங்கள் நேர்மையாக நடந்தால் யாருக்குமே பயப்பட தேவையில்லை என்றது வந்து என்னுடைய கருத்து. அடுத்தவருடைய காசு எனக்கு தேவையில்லை. அந்த அப்படி எடுத்துக்கொண்டு ஒரு ஆள் நான் இல்லை என்றதையும் வந்து இதில் சொல்லிக்கொள்கிறேன். இதுக்கே மேலே பம்புக்கு கதை ஏதாவது சொல்லுவீங்க, சொல்கிறவங்க சொல்லுங்கள், நான் செய்கிறதா செய்துകൊண்டான் இருப்பேன் என்றதையும் வந்து சொல்லிக்கொண்டு காலைக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ பொருட்கள் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. பொருட்களை ஏற்றி கொண்டு போவோம். ஏன்னா இந்த பேக்கை வச்சுக்கிறீங்க எல்லாம் இதாடா? இதா பேக் பண்ணலையா? ஏன் என்ன ஒன்றா செய்து காட்டணுமா? டக்குன்னு இப்படிதான் சொல்லி பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் டக்குன்னு ஒன்றா சேர்த்து கட்டி போட்டு தந்தீங்கன்னா சரி. தேயிலை இது வந்து தேயிலையா? இது வந்து தேயிலாம் கிடக்குது. பருப்பு 1 கிலோ, பிஸ்கட் பேக்கெட்டு இங்கே இருக்குது, சீனி எல்லாம் கட்டி இருக்குது பகுதியாக கண்ணா. சரி, இது எதுக்கு 100 அடிக்காச்சா? இது 400 என்ன? டக்கு டக்குன்னு அடிங்க. மினக்கடாமல் எனக்கு இப்போ 20 தந்தா சரி. நான் நாளைக்கு முல்லைத்தீவு போகணும். சரி, பில்லை போடு. இது என்ன பில்லை போடு? 78,000. 78,000 இல்லை 25க்கும் 78,000. ஓகே. ஓகே, இதில் 3 கிலோமா 3,120 ரூபா படி 25 பார்சல். ஓகே, 78,000 ரூபா கணக்கு. சரி, ஓகே. 25 பார்சல் கணக்கு, 25 பார்சல் கணக்கு. ஓகே ஓகே. அதில் போட்ட சாமான் சொல்கிறேன். 3 கிலோ அரிசி, ஓகே, 3 கிலோ அம்மா, ஓகே, 1 கிலோ சோயா, ஓகே, 1 கிலோ சீனி, ஓகே, 1 கிலோ சோப்பருப்பு, ஓகே, 1/4 கிலோ தேயிலை, 50 ரூபா பிஸ்கட் உண்டு, ஓகே, டிட்டோல் சோப் உண்டு. அவ்வளோ ரைட். சரி, ஓகே ஓகே. 78,000 ரூபா அம்மா அண்ணே கணக்கண்ணே பாருங்க. நீங்கள் அனுப்பினா 90,000. மிச்ச காசு நான் உங்கள் ஆலயத்துக்கு கொடுத்து விட்றேன். பாருங்க, இது பெரிய பொதி. அப்படியே இடிக்குது நடுவில். ரைட், தூக்கி வை. பக்கத்தில் அடுக்கு. ஓகே, உள்ள தள்ளி. ஓகே, பொருட்கள் எல்லாமே இறக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடமாம்மா? கச்சா. என்ன இது? காளி கோயில். ஓகே, உங்களுக்கு என்ன இந்த உதவியை செய்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும்? அருட்சோதி ஐயா இது காளி இந்த உரிமையாளர்
சுவிஸில் இருந்து இந்த காணியின் உரிமையா இல்லை காளி காளி கோயில் ஓகே அவள் இந்த கஷ்டப்பட்ட ஊனமுற்றாக்கள் மற்றது வரமக்கோட்டு கீழே உள்ள ஆக்கள் புற்றுநோயாளர்கள் விதவியல் அவர்களுக்கு தங்களால் என்ற உதவியை செய்யணும்ன்ற எனக்கு சரியானது ஓகே இப்போ ரெண்டு கடை வீடு விடா தெரிஞ்சு அப்படி வரமக்கோட்டு கீழே உள்ள ஆக்கள் தெரிவு செய்துதான் இது வந்து இருக்குது இந்த சாமான கொடுப்பாங்க நீங்களும் என்னோட பொண்ணு கழிச்சது நான் தான் சரி ஓகே ஓகே காளியே முடித்துக்கு போட்டு இதான் காளி கோயில் ஓகே இதில் சமைக்கிறதா ஓகே இதான் அந்த காளி கோயில் பாருங்க மேடம் பைரவர் கோயில் பைரவரா காளியாவ காளி என்ன பைரவர் சொல்ல தான் வச்சுருக்காங்க சரி ஓகே பேரை கொடுங்க ஆமாம் வாங்க எல்லாம் அழிவாங்க எல்லாம் கிட்ட வாங்க டாக்டர் கிட்ட வாங்க நாங்கள் இது உங்களுக்கு எப்படியும் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு காண நினைக்கிறோம் அவ்வளோ பெரிய வாசல் நாங்கள் நோம்பலாக 1000 1200 தான் கொடுத்துனாங்க இது 3000 ரூபா வாசல் எனக்கு நன்றி இல்லை விளையாட்டு தந்தாக்களுக்கு தான் நன்றி எல்லாருக்கும் தான் சரி நன்றி ஓகே சரி என்ன இப்போ மட்டும் தொடர்ந்து செய்ய நான் போகிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுவேணும் அம்மா வாங்க யோகேஸ்வரன் யோகம்மா தூக்குவீங்களா பாரம் கொண்டு வைங்க ஏன்னா பாரம் சரியான பாரம் வெயிட்டே இருக்காம ஒரே உள்ளமே காணும் வெயிட்டா பாரம் சரியான பாரம் பாருங்க பார்த்தோமா தூக்கம் வெயிட்டம்மா ஓகே அவைக்கு சொல்லுங்க ஆரமா ஆரம் சொல்லுங்களே நன்றி அங்கே வச்சுருங்க வாங்க வாங்க என்ன 4 6 பேர் 6 அப்படி பரவாயில்ல என்னண்டா வாங்க என்னண்டா அவர் வந்து 90,000 காசு தந்தவர் சரியா 78,000 சாமான் எடுத்துக்கேன் நான் இதில் என்ன இது வந்து இந்த காசு என்ன போக்குவரத்துக்கு சாப்பாட்டுக்கு இதை எடுக்க சொன்னாங்க அது எனக்கு வேண்டாம் இந்த காசு இல்லை இந்த காசு வந்து நீங்கள் கோயிலுக்கு அதாவது சாமான்கள் வேண்டி இதன்றதுக்கு கொடுங்க இல்ல அக்கா இல்ல அதான் நடக்கணும் இல்ல ஓகே எப்படி இது கோயிலுக்கு இருந்தாலும் நீங்கள் அந்த ஐயாட்ட கொடுங்க கோயிலுக்கு சாமான வண்டி கொடுங்க எனக்கு அந்த காசு வேண்டாம் சந்தோஷமா தான் இப்ப சொல்ல வீடியோல பாக்கணும் அப்படி இல்ல அது வேணாம் அருட்சோதி ஐயாவும் அவருடைய மனைவியும் உண்மையாக இந்த வரமக்கோட்டுக்கு உட்பட்ட ஆட்கள்
அவங்க வீட்டை சுற்றி எல்லாம் தண்ணி எல்லாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க. புருஷன் இல்லாத அப்படியே நாங்கள் தெரிஞ்சு சரி வீடு விட போய் என்ன தெரிஞ்சு ஒரு தெரிஞ்சு தான் நேற்று போய் வீடு விட சொல்லி அவ்வளோ 7 ஆக்களை தான் அவருக்கு காலி இதால் புரியாது புண்ணியம் கிடைக்கணும். மேலே அந்த ஒரு வெயிட்டான வாசல் ஒரு கிழமைக்கு காணும் நினைக்கிறேன். ஓரளவுக்கு 4 நாள் 5 நாளைக்கு காணும் அந்த பொதி. நாங்கள் மலமையாக கொடுத்தது வந்து ஒரு 1000 1300. அது ஒரு நாளைக்கு இல்லையோ அப்படி தான் காணும். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக காணும், ஒரு நாளைக்கு தான் காணும் அது. ஆனால் இது ஒரு வெயிட்டான ஒரு வாசல். உண்மையிலேயே அந்த அதெல்லாம் பிரியோசனப்படும். நீங்கள் தான் கோயிலுக்கு கொடுங்க, கோயிலில் அந்த உதுபத்தி இதாக வேண்டி அந்த பொருட்கள் பண்ணுறதுக்காக இது எனக்கு தந்த காசு எந்த சார்பில் அந்த காசு கொடுங்க. இல்லை ஓகே 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 ஃபைன் ஃபைன். இந்த மாதிரி சரியா கஷ்டப்பட்ட வேண்டாம் தெரியாது மாதிரி பாருங்க. ஓகே, இந்த சுவிசிலேருந்து இந்த உதவி கிடைச்சிது. கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருட்களில் 1 கிலோ சோயா மீட் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா, ஆனால் ஒரு பேக்கெட் வந்து சோயா மீட்டை பேக் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் நான் டைமுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போனால் அது உள்ளுக்கு பார்த்தா இன்னும் ஒரு சோயா மீட் பேக்கெட் கிடக்கு. அந்த வெயிட் ஒரு பொதியை வந்து ஒரு வெயிட்டில் நான் கிடந்தது. அப்போ அதை பார்த்துட்டு உடனே ஒவ்வொரு கிலோவாக 25 பார்சல் நிறுத்து அதை உடனே பேக் பண்ணி கொண்டு வரதில் கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டிலே ஆகிட்டுது. அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உதவியை செய்த அந்த சுவிஸ் குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து அருட்சோதி குடும்பம் அந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற அவங்களுடைய 3 பிள்ளைகள் என்று சொல்லி என்னோட நேற்று காய்ச்சாங்க. 3 பிள்ளைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஒரு நேர்த்தியான முறையில் நான் இதை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கு வந்த காசு அது என்ன எடுக்க சொல்லி சொன்னவ, பெட்ரோல் அடிக்க அந்த விஷயங்களை எடுக்க சொன்னவ. ஆனால் இந்த கோயிலுக்கு ஏதாவது பயன்பாட்டுன்னு சொல்லி நான் இந்த காசை வந்து கொடுத்துருக்குறேன். இந்த காலையை நான் இதோட வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய ஒரு மாமரம் நிற்குது. கோயிலுக்கு பின்னால் ஒரு புளிய மரம் நிற்குது. அதுக்கு ஆலயத்தையும் வந்து காட்டு சொல்லிச்சுன்னா வயல் வீடியோவில் பார்க்கணும் இருந்துச்சுன்னா அதனால் இல்லை பிளாமரம் நிற்குது, வேப்ப மரம். ஓகே, இதில் ஒரு கொட்டகை ஒன்று இருக்குது. அழகாக இருக்குது கோயில். காளியை உள்ள காட்டி விட வேணே பார்க்கட்டும்.